சஞ்சய் ராய்க்கு வந்து வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே இருந்து சாக வேணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருக்கிறது. இதெல்லாம் நடந்தது. அது அரசியலாக்கப்பட்டது, ஜாதி அரசியலாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அரசியலாக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்கிறதுனால பிஜேபிக்காரங்க வேறு மாதிரியா தூண்டி விட்டு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாங்க. அதற்கு இணையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கட்சிக்காரர்களை அனுப்பிவிட்டு அவனை அடித்து பொழந்து, பெண் மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை, அவர்கள் தங்குறதுக்கு இடம் கூட கிடையாது, நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது அப்படின்ற, பாத்ரூம் போகிற கூட சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற கேவலமான நிலவையை வந்து அந்த அரசுக்கு எதிராக, பெங்கால் அரசுக்கு எதிராக இந்த மாதிரி கேவலங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு உணர்வுபூர்வமான சண்டையாக, அரசியல் சண்டையாக அதை திருச்சி விட்டது மம்தா பானர்ஜி நல்ல ஆள் கிடையாது. காதலி கிருஷ்ணாவுக்கு வந்து தூக்கு தண்டனை விதித்திருக்கு நீதிமன்றம். இந்த கொல்லணும் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து எங்கே ஏற்படுது? உளவியல் ரீதியாக எங்கே சிக்கல் ஏற்படுது? எங்கே சிக்கல் ஏற்படுதுன்னா, இன்னொரு புருஷன் தேவைப்படுது, வசதியானவனாக இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணணும்னா இப்போ இவன் இருந்தால் அப்படி பண்ண முடியும்? அது யதார்த்தமாக இடிக்க தானே செய்யும். இப்போ 2K கிட்ஸோட காதல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோசம். எல்லா 2K கிட்ஸும் கசாயம் காய்ச்ச தெரியாது. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொல்கத்தாவில் பெண் டாக்டரை பாலியல் வன்புணர்வு செய்து கொடுமைப்படுத்திய அந்த குற்றவாளி சஞ்சய் ராய்க்கு வந்து வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே இருந்து சாக வேணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருக்கிறது. முதலில் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்ற தீர்ப்பு நம்ம பார்க்க முடியாது. எப்படி பார்க்குறது? நீதிமன்றம் சொன்னது தான், அதுதான் இந்தியாவுடைய சட்டம். அதை விமர்சனம் செய்யக்கூடாது. சில தீர்ப்புகளை இது பேசலாம், அதுக்கு சில இது இருக்குது. இது வந்து நீதிமன்றம், நீதியரசர்கள் அந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நீதிமன்றம் எப்போவுமே மக்கள் பார்வைன்றது வேறு, நீதிமன்ற பார்வைன்றது வேறு, காவல்துறையோட பார்வைன்றது வேறு, எல்லாமே வேறு வேறு. ஆனால் மக்கள் என்ன நினைப்பான்னா, அவன் நினைக்கிறது நீதிமன்றம் சொல்லணும்னோ, அவன் நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் நடக்கணும், அவன் நினைக்கிற மாதிரி தீர்ப்பு சொல்லணும், அவன் நினைக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும்லாம் மக்கள் நினைப்பது சகஜம். ஆனால் அது நீதிமன்றம் செய்யாது. நீதிமன்றம் வந்து என்ன ஆதாரங்கள் இருக்குது, என்ன நீதிமன்றத்தில் ஆதாரங்கள், ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுது, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய வாத பிரதிவாதங்கள், இவர் என்ன சொல்கிறாரு, இந்த தரப்பு வழக்கறிஞர், அந்த தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்றதை அங்கே உள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்களே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து இந்த வழக்கில் வந்து என்ன அப்படின்னா, அந்த சஞ்சய் ராயின்றவன் அங்கேருந்து ஒரு டுபாக்கூர் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு எதை பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அங்கே இது பண்ணிக்கிட்டு காசை வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஏதாவது பொம்பளைங்க கரெக்ட் ஆச்சுன்னா அது இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டு இருந்திருக்கு. அது அவனோட கடந்த காலமாக விசாரணையில் தெரிய வருது. ஆனால் ஒரு டாக்டரை, அதுவும் பெண் டாக்டரை வந்து தனியாக இருக்க டாக்டரை இந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்திருக்கிறான் அப்படின்னா அது அவன் தான் பண்ணியிருக்கான்றது வேறு. அந்த வழக்கை, குறிப்பாக அந்த வழக்கை பொறுத்தளவுக்கு போலீஸ் விசாரித்து அந்த கமிஷனரை மாற்றப்பட்டார் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து. பல காவல்துறையில் அந்த ஸ்டேஷனே கலைச்சி விட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. அது அரசியலாக்கப்பட்டது, ஜாதி அரசியலாக்கப்பட்டது, அதுக்கப்புறம் அரசியலாக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்கிறதுனால பிஜேபிக்காரங்க வேறு மாதிரியா தூண்டி விட்டு பெரிய பிரச்சனை ஏற்பட்டாங்க. அதற்கு இணையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி கட்சிக்காரர்களை அனுப்பிவிட்டு அவனை அடித்து பொழந்து போலீஸோட உதவியோடு எல்லாம் பண்ணாங்க. இது அரசியல் சண்டையாக மாறி போச்சு. அந்த பெண் இறந்தது பாவம். ஒரு மருத்துவர், சாதாரண குடும்பத்திலேருந்து படித்து பெரிய இடத்துக்கு வந்த ஒரு மருத்துவர் வந்து 24 மணி நேரம் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவமனையில் பாதுகாப்பு இல்லை, அவர்கள் தங்குறதுக்கு இடம் கூட கிடையாது, நைட்டு படுக்கிறதுக்கு ஒரு இடம் கூட கிடையாது அப்படின்ற, பாத்ரூம் போகிற கூட சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்ற கேவலமான நிலவையை வந்து அந்த அரசுக்கு எதிராக, பெங்கால் அரசுக்கு எதிராக இந்த மாதிரி கேவலங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு உணர்வுபூர்வமான சண்டையாக, அரசியல் சண்டையாக அதை திருச்சி விட்டது மம்தா பானர்ஜி நல்ல ஆள் கிடையாது. அவன் இந்த விஷயத்தில் பிஜேபிக்காரனும் ஒரு தள்ளவாரி. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, மம்தா பானர்ஜி எதிர்த்து போராட்டம். அந்த பிரச்சனை வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராகவோ இல்லை மம்தா பானர்ஜி பிஜேபிக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேர் போட்ட சண்டையில் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு கஷ்டப்பட்டு படித்து முன்னேறிய ஒரு டாக்டரை காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதற்கான தீர்வு கிடைக்கவே இல்லை இவங்க 2 பேர் போட்ட சண்டையில். சஞ்சய் ராய் என்பவன் வந்து அவன் ஒரு சில்லற பையன், திருட்டு பையன், சில்லற நாய். அது அந்த நாய் அங்கேயே சுற்றிட்டு அங்கே பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கு. ஆஸ்பத்திரி பகுதியில் இந்த மாதிரி நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குவாங்க. ஏர்போர்ட்டில் போனீங்கன்னா பாத்ரூம்குள்ளே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சென்னை ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா
அந்த க்ளீன் பண்ணுற பாத்ரூம் இருக்குல்ல, இந்த மாதிரி கேவலம் அந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் நின்றுட்டு இருப்பாங்க உள்ள ஆள். யார்? ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ளீனிங் ஸ்டாஃப் நின்றுட்டு பிச்சைக்காரன் மாதிரி நின்றுட்டு இருப்பான். சார் வணக்கம், சார் வணக்கம், வரவும் போகிறவங்களாம். அவன் ஒன்றுக்கு இருக்கிற போகிறான் இதுக்கு, அதுக்கு காசு வாங்குறதுக்கு. இவனுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும், என்ன எதுன்னு தெரியல. அங்கே நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி கேடு கெட்ட கேவலமான ஜென்மங்கள். இந்த நாடே ஒரு கேவலமாக தான் பல இடத்துல போயிட்டுருக்கு. சரியா? அந்த மாதிரி ஒரு டுபாக்கூர் தான் அவன். யார் இவனை? இந்த மாதிரி டுபாக்கூர்களை எப்படா உள்ளே விடுறீங்க அப்படின்னாலே தெரியாது. எப்படி அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்தான்றதை பற்றி விசாரணை பண்ணணும். இவரை மாதிரி ஆட்கள் எப்படி உலா வர்றாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லன்ற விசாரணை நடத்தணும். அந்த முதலமைச்சர் அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வரை வந்து பணி நீக்கம் செஞ்சு அவன் மேலே விசாரணை நடக்குது சிபிஐ. அவன் யார், அவனோட பின்னணி என்ன அப்படின்றத பற்றி நம்ம இது பண்ணணும். சஞ்சய் ராய் மாதிரியான ஆட்கள் எப்படி உள்ளே வந்தான் அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்போர்ட்டு, எல்லா அரசு அலுவலகங்களையும் இது மாதிரியான கிரிமினல்களை எப்படி வேலைக்கு சேர்க்குறாங்கன்னு தெரில, தெரிஞ்சு சேர்க்குறாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா ஏர்போர்ட்டில் பார்த்தா அங்கே நிற்கிறாங்க. முதல்ல நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த அசிஸ்டட் ஸ்டாஃப்னு சொல்லி உதவியாளர் ட்ராலி தள்ளுறது, அந்த ட்ராலியை கொண்டு போய் அவனுக்கும் பேசஞ்சர்கிட்ட பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ராலி இருக்குல்ல, அதை தள்ளி கொண்டு போய் நிறுத்துறது, அதை சேகரிக்கிறது, அதை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்துறது, இதுதான் அவன் வேலை. ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, வெயிட் அவங்களுக்கு கம்மி பண்ணி தரேன், நீங்கள் வந்து போகும்போது ஒரு 20 கிலோ நீங்கள் புக் பண்ணிப்பீங்க, 22 கிலோ இருந்தால் 1200 ஃபைன் போட்டுருவான். 1000 ரூபா கொடுங்க, நான் ரெடி பண்ணி தரேன், ரெடி பண்ணி தருவான். அதை தூக்கி இதில் போட்டு, இதை தூக்கி இதில் போட்டு அந்த பையன் அவன் வச்சுக்குவான். நீங்கள் போய் முதல்ல பேக்கேஜை போட்டு வந்துட்டு இதை கையில் எடுத்துகிட்டு போயிருங்கன்றான். இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அது குறைஞ்சிருந்தா கூட பாத்ரூமில் ஆள் நிற்கிறான். அவன் எதுக்கு பாத்ரூமில் நிற்கிறான்னு தெரில, இன்னும் தலையை செஞ்சுட்டே நிற்கிறான். ஐடி கார்டெலாம் போட்டு சார் வணக்கம், பிச்சை எடுக்கிறது இதுவும் ஒன்று தான். அப்போ இவன் வந்து 10 ரூபா 20 ரூபாய்க்காக நிற்கும்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ன வேணாலும் அவனை வச்சு செய்ய முடியும்ல. ஒரு 500 ரூபா தரேன் வாடா அந்த இதை செய்யடானா செஞ்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிமினல்கள் வந்து நீங்கள் மருத்துவமனை மட்டும் இல்லை, ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கான், எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கான். இதில் ஆஃபீஸர்ஸ்லாம் கண்டு காணாமல் இருக்காங்களா இல்லை எப்படி சார்? இல்லை, இதை பற்றிலாம் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரமே கிடையாது. அவங்க வேலையை பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. இப்போ வந்து என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு மோசமாக இருக்காது. ஆனால் கல்கட்டாவில் பார்த்தீங்கன்னா இவனே இருந்து பெட்டில் அட்மிட் பண்ணுறது, அதெல்லாம் இங்கே நம்ம ஜிஹெச்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. வெளியாலாம் உள்ளே வந்து போய் அட்மிஷன் வாங்கி தரேன், உனக்கு இது வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், எனக்கு 500 கொடு 1000 கொடுன்னுலாம் வெளியால் கேட்க முடியாது. அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ராலி தள்ளுறவங்க ஸ்ட்ரெச்சர் தள்ளுறவங்க காசு கேட்பாங்க. அதுவும் கட்டுப்படுத்திட்டாங்க. தமிழ்நாட்டிலலாம் வந்து நம்மளாக கொடுத்தா, ஏன்னா கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை போட்டாங்க. வாங்குறது தெரிஞ்சால் உடனே அந்த கான்ட்ராக்டே கேன்சல் ஆயிரும். அவன் 200 பேர் 300 பேரை வேலைக்கு வச்சுருப்பான். ஒரு ஸ்டாஃப் காசு வாங்கினா அந்த கான்ட்ராக்டே கேன்சல் ஆகிறதுனால அந்த பயம் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த பயம் இருக்குது. கர்நாடகாவில் சில இடங்களில் ஓகே, கேரளாவில் இந்த மாதிரி சீட்டிங்கே பண்ண மாட்டாங்க. ஸோ தென் மாநிலங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆந்திராவில் ஆஸ்பத்திரியே இல்லை, அது வேறு விஷயம். எல்லாம் இங்கே சென்னைக்கு தான் வருவாங்க. ஸோ அப்படிங்கும்போது கல்கட்டாவில் ஒரு பெண் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லி இவங்க பீலா விடுவாங்க. அந்த பெண்ணை ஆட்சி நடத்துகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அவங்க அரசியல் பண்ணி கடைசியில் ஒரு பொண்ணு செத்து போச்சு. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கோழி தலையை திண்டு போயிட்டாங்க. அந்த மாணவி விவகாரத்தை வந்து 2 பேருமே அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பண்ணது அரசியல் தான். நீதிமன்றத்துக்கு சிபிஐ வந்து இந்த அம்மா என்ன பண்ணிச்சுன்னா, டமால் சிபிஐ இப்போ மேலே தள்ளி விட்டுருச்சு, பாலை அந்த பக்கம் தள்ளி விட்டுருச்சு. நீங்கள் தானடா போராடுறீங்க, உங்கள் கையில் தானே சிபிஐ இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரன்ட்ட விசாரணை போட்டு என்ன பண்ணி சிபிஐ வச்சு விசாரிச்சுக்கோ அப்படின்ட்டு. சிபிஐ இப்போ என்ன பண்ண முடியும்? விசாரித்தா இவன் தான் குற்றவாளின்றது தெரியும், அது போலீஸுக்கும் தெரியும், அது சிபிஐ தான் விசாரிச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் விசாரிக்க வேண்டியது என்னென்னா, இவன் வந்தான், இவன் பண்ணிட்டான், ஓகே, இன்னும் எத்தனை பேர் இருக்கான், இவன் எப்படி உள்ளே வந்தான்? ஒரு மருத்துவமனை ஸ்டாஃபே கிடையாது, இவன் எப்படி மருத்துவமனையில் ஒரு டாக்டர் மாதிரி உலா வந்துக்கிட்டு இருந்திருக்கான், எல்லாருக்கும் டீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இதை விட்டது யார்? இந்த மருத்துவமனை நிர்வாகத்திலேருந்து அந்த டீன்லேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி விசாரித்து இனிமேல் இந்த மாதிரி எங்கேயுமே வெஸ்ட் பெங்காலில் நடக்கக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை இந்த மம்தா பேசியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் அது அரசியல் பண்ணுறதுக்கு பீலா விட்டு தெரியுது. நீதிமன்றத்தில் சொன்ன தீர்ப்பு சரியில்லைங்கிறது, பத்தலைன்னா உங்கள் கையில் கொடுத்து நீ இப்போ இது பண்ணி அடித்து அவனை தூக்கில் போட்டு நீ திருப்பி சிஎம் ஆகிறதுக்கு தானே நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றம் என்ன நீங்கள் சொன்னீங்கன்னா, இவனை பற்றியே டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, விசாரணை அறிக்கையை கொடுத்துருப்பாங்க, இருதர வாதங்களை கேட்டு நீதிமன்றம் இவன் குற்றவாளின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சிபிஐ சொல்லுது, குற்றவாளி வழக்கறிஞர் என்னப்பா சொல்கிற அப்படின்னாப்பா அவன் சொல்லியிருப்பான், இல்லைங்க ஐயா அவர் செய்யலை அப்படின்ப்பான். அப்போ இவங்க கொடுத்த ஆதாரத்தை வச்சு இவனை தூக்கி போடுங்க, இவன் மேலே ஆதாரம் இருக்குது, இவனை தூக்கி
தூக்கில் போடுங்க, சாகும் வரை ஆயுள் தண்டனை போடுங்கன்னு தள்ளி விட்டாங்க. அவ்வளோதான், இதான் நடந்திருக்கு. ஆனால் விசாரணை பண்ண வேண்டியது இது இல்லை. ஆனால் அதே சமயம் ரொம்பவே வருத்தம் தெரிவிச்சுலாம் இது மாதிரி போடுறாங்க மம்தா பானர்ஜி. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுடைய தாயாரும் தந்தையாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குற்றவாளிக்கு மேலும் கடுமையான தண்டனைகளை வந்து வழங்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அது போட்டும், அது வந்து எப்படின்னா இது வந்து பழிவாங்கும் நடவடிக்கை. பழிவாங்கும் நடவடிக்கைன்னா அது வந்து ஹியூமன் கேட்டல்ஸோட இது. மகனை குத்திவிட்டான் அவனையும் கொண்டுடணும் அப்படின்றது வந்து இது வந்து அடிப்படை உள்ள சிந்தனைகள். என் மகளை கொண்டு அவனையும் கொல்லணும், அவனை கொண்டுட்டா சரியாயிருமா? உன் மகளை கொண்டு அவனை கொண்டுட்டான், அரசாங்கம் என்ன பண்ணணும்? இனிமேல் எந்த மகளுக்கும் இது போன்ற ஆகாதுன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது மட்டும்தான் அதுக்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர, இவன் மகளை கொண்டுவிட்டான்றதுனால அவனையும் கொண்டுவிட்டா சரியாக போயிருமா அந்த பிரச்சனை? அடுத்து எவனுமே எந்த பெண்ணையுமே இது பண்ண மாட்டானா? தண்டனைன்றது அது கிடையாது, பிரச்சனை தீர்க்கிறதுன்றது அது கிடையாது. நீ இனிமேல் கல்கட்டாலேயோ இல்லை மெடிக்கல் காலேஜ் மட்டும் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜில் எந்த கல்லூரியிலும் எந்த இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலையை மம்தா ஏற்படுத்தினா தான் இது உண்மையான தீர்வாக இருக்கும்போது. இப்போ அரசியல் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி, பிஜேபிக்காரனும் மம்தாவும் மாற்றி மாற்றி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை வச்சு ஓட்டு வாங்க முடியுமான்னு அந்த பொம்பளை இது பண்ணுறீங்க. அது அதனால் அது வந்து பெண்களுக்கான தலைவிலாம் கிடையாது, ரெகுலர் அரசியல்வாதி தான். அதுவும் ஒரு டுபாக்கூர் தான். இல்லை, வங்கத்தின் சிங்கப்பெண் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னு யார் சொன்னா? அவங்க வீட்டில் சொல்லியிருப்பேன், நீங்களாக சொல்லிட்டீங்க. வங்கத்தின் சிங்கப்பெண் அவன் சொன்னான், அவன் ஊரில் சொல்லிட்டு தெரியுவான். எடப்பாடியை சொல்லலையா புரட்சி தமிழர்னு? அவர் என்ன புரட்சி பண்ணார்? சேகுவாராவா அவர்? அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்காரன் ஒவ்வொரு கட்சியில் அவங்க தலைவரை பற்றி புகழ்ந்து எதையாவது சொல்லியிருப்பாங்க. அது உண்மையான பட்சத்தில் ஓகே. வங்கத்து சிங்கம்னா அது என்ன மாட்டுக்கறியாக தின்னுட்டு இருக்கு டெய்லி? சிங்கம்னா அதுதானே திங்கம். அப்போ மம்தா என்ன மாட்டுக்கறியாக தின்னுட்டு இருக்கு சிங்கம்? அது சும்மா பீரா விட்டு ஏதாவது டுபாக்கூர்கள். அதாவது கொல்கத்தா பெண் டாக்டருக்கு வழக்கில் அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்புக்கு அடுத்தபடியாக இன்னொரு வழக்கும் வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக இருக்குது. என்ன அப்படின்னா, காதலனுக்கு கஷாயத்தில் விஷம் கலந்து கொடுத்த வழக்கில் காதலி கிருஷ்ணாவுக்கு வந்து தூக்கு தண்டனை விதித்திருக்கு நீதிமன்றம். இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி அணுகுறீங்க, பார்க்குறீங்க? தீர்ப்பை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அது என்னென்னா அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கு. இப்போ இவனை வச்சுட்டு எப்படி பண்ண முடியும்? அதனால் என்ன ஆச்சுன்னா கஷாயத்தில் மருந்துன்னு சொல்லி கொடுத்து கொண்டு பாவம் அந்த அப்பாவி பெண். அப்படி பார்க்க சொல்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு பையனை வந்து துடிக்க கொல்ல வேணான்னு சொல்லி கஷாயத்தில் கலந்து சாஃப்டாக சாகட்டும்னு விரும்பியிருக்கேன். நான் லவ் பண்ணியிருக்கேன் அவனும் இந்த பிள்ளையை லவ் பண்ணியிருக்கான். அதனால் அப்படி இப்போது சைலண்ட்டாக போட்டு தள்ளிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலான்னு அது நினச்சிது. அது போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அது நிரூபணமானதுனால அதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பார்க்க முடியும். அந்த இப்போ அதை என்ன சொல்கிறது அந்த பிள்ளையை பற்றி அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கு ஒரு இன்னொரு கல்யாணத்து ஆசை வந்திருக்கு. இந்த இவன் வந்து வேணான்னு நினச்சிருந்துருக்கு. அதுக்கு தெரிஞ்ச ஒரு மருந்தை கலந்து கொடுத்துருக்கு. இதுதான் சொல்ல முடியும். காதல் தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு இயற்கையாக வர்றது வந்து சகஜம்தான். அதை கடந்தும் நிறைய பேர் சாதிச்சவங்களும் இருக்காங்க. அதை கடக்க முடியாமல் இது மாதிரி விபரீத முடிவுகள் எடுத்தவங்களும் வந்து இருக்காங்க. இந்த கொல்லணும் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து எங்கே ஏற்படுது? உளவில் ரீதியாக எங்கே சிக்கல் ஏற்படுது? எங்கே சிக்கல் ஏற்படுதுன்னா, இன்னொரு புருஷன் தேவைப்படுது, வசதியானவனாக இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணணும்னா இப்போ இவன் இருந்தால் எப்படி பண்ண முடியும்? அது யதார்த்தமாக இடிக்க தானே செய்யும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 வீலரில் போகிறீங்க, திடீர்னு சென்ட்ரல் வரைக்கும் போகணும், ரொம்ப தூரம்னோடனே இந்த வண்டியை கொண்டு பார்க் பண்ணால் தான் நீங்கள் மெட்ரோவில் ஏறி போக முடியும். இந்த வண்டியோடு போய் மெட்ரோக்குள்ளே ஏறி அப்படியே போக முடியுமா? நீங்கள் போக முடியாது. அதனால் பார்க்கிங்கில் போட்டுவிட்டு அந்த வண்டியில் ஏறி போவீங்க. அப்போ இந்த வண்டியை அங்கே விட்டுட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரி தான். இப்போ வண்டினா விட்டுட்டு போய் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். இந்த பையனை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. இப்போ கஷாயத்தை கொடுத்துட்டா அவன் பாட்டு சேர்த்துருவான். அதுக்கப்புறம் நம்ம வேறு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து ஏன்னா அது ஒரு சிங்க பெண்ணாக இருக்கலாம், ஒரு துணிஞ்சு அந்த முடிவு எடுத்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம மம்தா பானர்ஜி சொன்னீங்கல்ல சிங்கப்பெண் சொல்லி, அந்த மாதிரி இது ஒரு சிங்கப்பெண்ணாக இருக்கலாம், ஒரு துணிச்சலான. குற்றவாளியும் ஒரு பெண் முதல்வரையும் எப்படி ஒப்பிட முடியும்? இல்லை, குற்றவாளி இல்லை, நீங்கள் சிங்கப்பெண்ணு சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அது அவங்க ஒரு வகை. சிங்கப்பெண்களில் பல பேர் இருக்காங்க, அவங்க வந்து பெண்களுக்காக போராடுறாங்க அப்படின்னு வச்சுங்க. இப்போ இந்த அம்மாவும் பெண்களுக்காக தான் போராடுது. ஒரு பெண் வந்து தனக்குத்தானே போராடுறாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பல பெண்கள் நல்லா இருக்கணுன்றக்காக பொது நலத்தில் போராடுறாங்க. இந்த பொண்ணு வந்து நம்ம தான் காப்பாற்றிக்க முடியும், நம்ம ஆசைகளை நாம் தான் நிறைவேற்ற முடியுன்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அது கொலையில் போய் முடிஞ்சிருது. ஒருவேளை அவங்க கஷாயத்தில் எதையா கலந்து கொடுத்து இதை பண்ணிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு ஒரு நல்ல பெண்ணாக அந்த பெண் இருந்திருக்கு அப்படின்றது
அந்த அவங்களுக்கு வேண்டியவங்கள அந்த பெண்ணோட மனநிலை அப்படி இருந்திருக்கும். ஒரு அது இப்போ ஒரு சைக்கோ மனநிலை எப்படி இருக்குன்னா, அந்த பெண்ணுக்கு நம்ம செய்கிறது சரின்னு செஞ்சு தானே செஞ்சுருக்கு. இல்லைன்னா போலீஸில் மாட்டிக்குவோம், தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னா அது செய்யுமா? செய்யாது. கண்டுபிடிக்க மாட்டாங்க, அவனும் சத்தம் இல்லாமல் செத்துருவான். லவ் பண்ணி தொலைச்சிட்டான் ரொம்ப நாள், சரி அவனை அப்படி போட்டு தள்ளிடுவோன்னு நினச்சிருக்கு. ஷார்ட்டாக பண்ணிடுச்சு. இது வெளியே தெரியும் போது வழக்கு வந்து நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இப்போ 2K கிட்ஸோட காதல்லாம் வந்து ரொம்ப ஒரு இல்லை, மோசம். எல்லா 2K கிட்ஸும் கஷாயம் காய்ச்ச தெரியாது, இந்த மாதிரி சொல்ல முடியாது. அது வந்து கேரளா பார்டர்னால ஏதோ கஷாயம் கடையில் வாங்கி கூட இதில் தன்வந்திரிகிட்ட வாங்கிட்டு வந்து கூட கலந்து கொடுத்துருக்கலாம். இல்லை வீட்டிலேயே காய்ச்சி இருந்திருக்கலாம், யூடியூப்பை பார்த்து காய்ச்சி அவனுக்கு கொடுத்துருக்கலாம். 2K கிட்ஸோட காதல் பெரும்பாலும் வந்து இதில் தான் போகும். அதாவது சொல்லுவாங்க, பழைய காதல் வந்து கண்களில் ஆரம்பித்து இதயத்தில் முடியும்னுவாங்க. இப்போ இது வந்து கண்களில் ஆரம்பித்து கஷாயத்தில் முடிஞ்சிருக்கு. ஆக மொத்தம் கண்கள்லாம் எந்த கண்ணீரும் எங்கேயுமே கிடையாது அப்படி எடுத்துக்கலாம். ஆமாம், கண்ணில் துவங்க காதல் கஷாயத்தில் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். முடிஞ்சிச்சா, அவனும் செத்துட்டான், இதுவும் ஜெயிலுக்கு போயிடுச்சு. அடுத்து ஒரு காதல் வேறு யாராவது காதலிப்பாங்க, அது அப்படியே அடுத்த விஷயமா போகும். அவன் தெரிச்சிருப்பான் யார் இது அடுத்து ஒருத்தனை கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிச்சுல்ல, அவன் பார்த்துருப்பான், நல்ல வேலைடா தப்பிச்சோம், நமக்கு ஒரு பாயசத்தை போடுற மாதிரி கஷாயத்தை போட்டிருக்கு கொஞ்ச நாளில். ஆனால் அவன் வாழ்க்கை அவன் தப்பிச்சிட்டான் பாவம். அந்த பையன் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கான், தப்பிச்சிட்டான். இது ஜெயிலுக்கு போயிடுச்சுன்னா அங்கே இருக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துங்கள் பண்ணி நன்றி சார். நன்றி, வணக்கம்.